குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அழகான மார்கழி பிறந்து விட்டது. 16/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 1ஆம் நாள், விசுவாவசு வருடம். துவாதசி திதி காலை 1 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு துவாதசி திதி காலை 1:38 வரைக்கும் இருக்குது. சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம், சட்சீதி புண்ணிய காலம். அதாவது பிரம்மாவுக்கு ஒரு முகூர்த்தம், சிவபெருமானுக்கு ஒரு முகூர்த்தம். அதாவது புண்ணிய காலம். அதாவது பிரம்மாவுக்கு ஒரு அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து சிவபெருமானுக்குரியது. சட்சீதி புண்ணிய காலம் இன்று வந்து முருகப்பெருமான் பேராய் பிரம்மாவுக்கும் ஒரு புண்ணிய காலம். 4 மாதங்கள் ஒவ்வொருவருக்கும். பிரம்மாவிற்கு 4 மாதங்கள், சிவபெருமானுக்கு 4 மாதங்கள், விஷ்ணு பகவானுக்கு 4 மாதங்கள். சட்சீதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம். பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா ஒரு இதுலேயுமே. சூரிய உதயம் 6:23. தனுர் நாளிகை வந்து 5:38. திதி துவாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் 1 இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. இளமையில் பட்ட அடி முதுமையில் உணரப்படுகிறது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. சூளம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. மேஷம் சிந்தனை, ரிஷபம் பரிசு, மிதுனம் நிறைவு, கடகம் யோகம், சிம்மம் கவனம், கன்னி கீர்த்தி, துலாம் ஓய்வு, விருச்சிகம் பரிவு, தனுசு ஆதாயம், மகரம் இன்பம், கும்பம் வரவு, மீனம் எதிர்ப்பு. சந்திராசிரமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள்: நாளை பிரதோஷம். ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழும் முறையில்தான் இருக்கிறது. கவனமா. இன்றைய ராசி பலன்: மேஷம் சிந்தனை, ரிஷபம் பரிசு, மிதுனம் நிறைவு, கடகம் யோகம், சிம்மம் கவனம், கன்னி கீர்த்தி, துலாம் ஓய்வு, விருச்சிகம் பரிவு, தனுசு ஆதாயம், மகரம் இன்பம், கும்பம் வரவு, மீனம் எதிர்ப்பு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், மீனம், சிம்மம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தேங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து மார்கழி 1. அழகான மார்கழி மாதம் பிறந்து விட்டது. விரதாதி காஞ்சி பரமகுரு ஆராதனை, தனுர்மாத பூஜை ஆரம்பம், அகண்ட துவாதசி, சட்சீதி. நாளை பிரதோஷம். அதற்கு மறாத நாள் மாத சிவராத்திரி. இந்த மாதம் எப்படி இருக்கும்? தொழில்துறை விருத்தியாகும், எதிர்பாராத விதத்தில் மழை பொழியும், ரியல் எஸ்டேட் துறை விருத்தியாகும், வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் அதிகரிக்கும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம், கலியுகாதி 5/1/27, சாலிவாகனம் 1947, ஆங்கிலம் டிசம்பர் ஜனவரி 25-26, பசலி 1435, கொல்லம் 1201, மார்கசிர புஷ்ய மாதம், தட்சிணாயனம் ஹேமந்த் ருது. தனுர் மாதம் இது வந்து இதில் போட்டிருக்கு. தையிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகும். இப்பொழுது வந்து சிவன் கோயிலில் வந்து திருவம்பாவை படிப்பாங்க, பெருமாள் கோயிலில் திருப்பாவை. இன்றைக்கி வந்து திருவம்பாவை என்னன்னு பார்க்கலாமா? திருப்பாவை வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும்.
திருவெம்பாவை மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவித்தாள் மாதேவன் பார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய் வீதியாய்க் கேட்டலுமே விம்பி விம்பி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் ஈங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே ஈதெந்தோழி பரிசேலோர் எம்பாவார். இன்னைக்கு முதல் பாட்டு, முதல் திருவெம்பாவை படிச்சிருக்கோம். திருப்பாவையும் நம்ம படிச்சிட்டோம். அதனால் நம்ம சிவபுராணம் படிக்கலாம். இந்த திருப்பாவை திருவெம்பாவை அவ்வளவு ஒரு அழகான ஒரு இந்த மாதத்திலே நாம் படித்து விடியற்காலை அங்கே நடராஜ சிவபெருமான் இதில் நடராஜ பெருமானுக்கு தான் எல்லாம் சாற்றி இது பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. எல்லா இதுக்கும் நடக்கும். இருந்தாலும் நடராஜ பெருமானுக்கெல்லாம் பூ சாற்றி வழிபாடம் பண்ணி விடியறதுக்குள்ளே பூஜையை முடிச்சிடுவாங்க. பெருமாள் கோயிலில் அவங்களும் விடியறதுக்குள்ளே பூஜையை முடித்து பிரசாதம் கொடுத்துருவாங்க. உங்கள் ஊர்லெலாம் எப்படி என்ன ஏது எப்படி பூஜை பண்ணுவாங்க என்னங்கிறது சொல்லுங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு திருநாள் ஆரம்பித்து விட்டது. திருமாதம் ஆரம்பித்து விட்டது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.